பரவாயில்லையம்மா, நீங்களே சுத்தப்படுத்திட்டீங்க. கோயில் மாதிரி ஆயிருச்சுமா. எனக்கே கையெடுத்து கும்பிடலாம் போல இருக்குமா. அம்மா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. அண்ணே, இதுல சாப்பாடு இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. இந்தாங்கண்ணே. அண்ணே, இதுல இன்னும் நிறைய சாப்பாடு இருக்கு. பக்கத்துல ஆளுங்க யாராச்சும் இருப்பாங்களா? இந்நேரம் வயல் வேலை முடிச்சு இந்த பக்கம் நிறைய பேர் வருவாங்க. அங்க போய் பாருங்க. சரிண்ணே. போங்கம்மா. பொன்னி, அங்க பாரு, அங்க ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு போய் கொடு. சரிங்க சக்தி. தம்பி, எனக்கு தெரிஞ்சு இங்க எல்லாரும் அவங்க குடும்பத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா முதல்ல 2-3 வருஷம் இப்படி வந்து பூஜையெல்லாம் பண்ணி சாமி கும்பிடுவாங்க. ஆனா இந்த பொண்ணோட அம்மா இறந்து இத்தனை வருஷம் கழிச்சும் நீங்க இங்க வந்து சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்றீங்கன்னா உண்மையில இது பெரிய விஷயம் தம்பி. இத்தனை சமாதியில எது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கான சமாதின்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் தானே? ஆமா தம்பி, இந்த பொண்ணு எப்படி தடுமாறுச்சுன்னு பாத்தீங்கல்ல. இன்னும் வருஷங்கள் போக போக இன்னும் நிறைய பேரை இங்க அடக்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோட சமாதிக்கு அவங்களே ஏதாச்சும் அடையாளம் வச்சாதான் உண்டு. அம்மா, எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள், சமாதியில வச்சு பூஜை பண்ணோம். இதுல சாப்பாடு இருக்கு, எல்லாருக்கும் கொடுத்துறீங்களா? நன்றிமா. ரொம்ப நன்றிமா. கொடுத்துட்டியா பொன்னி? கொடுத்துட்டேன். போலமா சக்தி? ஒரு நிமிஷம் அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ஐயோ இருக்கட்டுமா, உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உங்களுக்கு இருக்குமா. பார்த்து பத்திரமா போங்கம்மா. சரிங்க பொன்னி, இதை எடுத்து உள்ள வை சொல்றேன். இதுல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குண்ணே, மத்தவங்க எல்லாரும் கொடுத்துருங்க. சரிங்க தம்பி. சரியா? இந்தாங்க வைங்க. இருக்கட்டும் தம்பி. இல்ல பரவாயில்ல வைங்க.